புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்புச் சம்பவம் தொடர்பாக கையாளப்படும் அரசு நடவடிக்கைகளில் நம்பிக்கை இல்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் டத்தஸ்ரீ ஹம்சா ஜைனுddin தெரிவித்துள்ளார். இந்த வெடிப்புச் சம்பவம் குறித்து அரசாங்கத்திற்கு தெளிவு இல்லை என்றும், இயற்கை பேரிடர் போல இந்த வெடிப்புச் சம்பவத்தை எதிர்கொள்வது குறிப்பிட்டவர்களை பாதுகாக்கும் முயற்சியாக தாம் கருதுவதாகவும் டத்தஸ்ரீ ஹம்சா ஜைனுddin தெரிவித்துள்ளார். முன்னதாக பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சம்பந்தப்பட்ட எரிவாயு குழாயின் உரிமையாளரான பெட்ரோனாஸ் முறையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அதனை அடுத்து ஸ்லாங்கூர் மாநில மந்திரி பெசார் அமீருddin ஷாரி மேம்பாட்டு பணிகளை மேற்கொண்ட குத்தகை நிறுவனம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார். உண்மையில் இந்த வெடிப்புக்கு யார்தான் காரணம் என்று அரசாங்கத்திற்கு தெரியவில்லையா என்று அவர் கேள்வி எழுப்பினார். இல்லை, தெரிந்தும் குறிப்பிட்ட தரப்பினரை அரசாங்கம் திட்டமிட்டு மறைக்கிறதா எனும் கேள்வி தமக்குள் எழுவதாக டத்தஸ்ரீ ஹம்சா ஜைனுddin தெரிவித்துள்ளார். மரக்கட்டைகளால் செய்யப்பட்ட தளவாட பொருட்களை விற்கும் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் கடை முழுவதும் எரிந்து கருகியது. நேற்று இரவு 8:55 மணிக்கு தீ விபத்து குறித்தான அவசர அழைப்பை பெற்றதும் 10 தீயணைப்புத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக கொலத்திரங்காடு மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குநர் காஷிஃபி ஷாமி பின் காசால் தெரிவித்தார். ஜலான் சுல்தான் முகமது சாலையில் அமைந்துள்ள தளவாட அங்காடி கடை பலகையால் கட்டப்பட்டிருந்ததால் தீ வேகமாக பரவியதாகவும், கடையில் இருந்த தொழிலாளர்கள் பொதுமக்களால் மீட்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். இரவு 10 மணி அளவில் தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தீ விபத்தில் எந்த ஓர் உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் அவர் உறுதிப்படுத்தினார். சம்பந்தப்பட்ட தீ விபத்திற்கான காரணத்தை தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்து வருவதாகவும், 80 விழுக்காடு கடை தீயில் கருகியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான கூடுதல் உதவி நடவடிக்கைகள் குறித்து அமைச்சரவை அடுத்த புதன்கிழமை அதன் வாராந்திர கூட்டத்தை கூட்டும் போது விவாதிக்கும் என்று கோத்தாராஜா எம்பி முகமது சாபு தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான ஆதரவை வழங்க உறுதி பூண்டுள்ளதாக விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சருமான அவர் தெரிவித்தார். சேதம் குறித்த அதிகாரிகளின் மதிப்பீட்டை பொறுத்து கூடுதல் உதவி நடவடிக்கைகள் இருக்கும் என்று அவர் கூறினார். வீடுகளை இழந்தவர்களுக்கு பிரதமர் உதவி செயல்முறையை தொடங்கியுள்ளார். மேலும் இது அவர்களின் இழப்புகளின் அளவை அடிப்படையாக கொண்ட பிற வகையான உதவிகளுடன் தொடரும் என்று அவர் இங்கு தீ விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்புச் சம்பவம் தொடர்பாக தனக்கு எதுவும் தெரியாது என்று முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதிர் முகமது தெரிவித்துள்ளார். இந்த துயரச் சம்பவம் தனக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும், ஆனால் இதில் நான் யாரையாவது குறை கூற வேண்டும் என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா எனவும் செய்தியாளர்களிடம் அவர் கேள்வி எழுப்பினார். வெடிப்பு சம்பவத்திற்கு சம்பந்தப்பட்டவர்கள் பொறுப்பேற்க வேண்டும், ஆனால் தானாக முன்வந்து ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அவர்களை அடையாளம் காண வேண்டியது யாருடைய வேலையோ அவர்கள் வேலை செய்யாமல் சும்மா இருந்தால் எதுவும் நடக்காது, தீர்வும் கிடைக்காது என மகாதிர் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்டுள்ள கட்டுமான நிறுவனமும் பெட்ரோனாஸ் நிறுவனமும் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று தாம் நம்புவதாகவும், ஆனால் அது வெற்று நம்பிக்கை என்றாலும் நம்பியாக வேண்டிய கட்டாயம் என்றும் மகாதிர் தெரிவித்தார். இந்த வெடிப்புச் சம்பவம் குறித்து நாம் எதுவும் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்றும், எனக்கு எதுவும் தெரியாது என்றும் துன் மகாதிர் குறிப்பிட்டுள்ளார். Well, we don't know just yet. We can't go around accusing people. We have to investigate. If we find evidence, then we can say who is responsible. But I don't like speculation and blaming people. It's not right because we don't know actually how this happened. You know, the fire, the explosion is very unusual. Petronas had taken every care to ensure that the pipes are safe. They inspect the pipes, but we don't know what caused it. So I'm not blaming anybody, and I think people should not go around pointing fingers at people. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.